மீனராசி நிறைய பேர் என்னென்னா ஏழரை சனி, நிறைய பேர் ஜாதகம் பார்க்கறதுக்கு கூப்பிட்றவங்க எல்லாருமே சார் ஏழரை சனி என்னை பாதிச்சிருமா, எனக்கு எதாவது பிரச்சனை வந்துடுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறவங்க இருக்காங்க. பாருங்கள், ஒரு கிரகம் ஒரு பிரச்சனையை கொடுத்தா கூட மற்ற கிரகங்கள் நல்லா இருக்கும் பொழுது வாழ்க்கையில் அந்த பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக வரும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இந்த மீனராசி என்பது இருக்கீங்க. லாஸ்ட்டு ஒரு 2.5 வருஷமாக நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை விட நிலைமை மோசமாக போயிடுமான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அவங்க ராசியில் இருந்த ராகு பகவான் முதல்ல 12ஆம் இடத்துக்கு போயிட்டார். பெரிய விமோச்சனம். ஏன்னா நிறைய குழப்பமான சூழ்நிலையில் இருந்து நிறைய தவறான முடிவுகள் எடுத்து இப்போ மாட்டிகிட்டு இருக்கீங்க. வேறு ஒன்றும் கிடையாது. அதுலேருந்து மீண்டு வந்துடுவோமா சார் தெரியல எனக்கு. முக்கியமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள், குழப்பங்கள். பிஸ்னஸ் பண்ணலாமா வேணாமான்னு தெரியல. நிறைய கடன் வந்துருச்சு. எப்படி கடன் வந்துச்சுன்னே தெரியல எனக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் நிறைய இருக்குது, வர வேண்டிய பணம் நிறைய இருக்குது, நான் கொடுக்க வேண்டிய பணமும் நிறைய இருக்குது. ஆனால் வந்துச்சுன்னா என் பிரச்சனைலாம் தீர்த்துருவேன்னா கண்டிப்பாக உங்கள் ராசியில் சனி பகவான் இருந்தால் கூட 4ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது சிறப்பு. காரணம் என்னன்னா, இந்த குரு 4ஆம் இடத்துல இருந்து உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்ப்பார். இந்த 10ஆம் இடத்தை பார்க்கும்போது என்ன கேட்டிங்கன்னா தொழிலில் வளர்ச்சிகள் இருக்கும். உங்கள் ராசியில் சனி இருக்கும்போது என்னன்னா முயற்சிகள் தடைப்படும். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஒருத்தர்கிட்ட போய் பணம் கேட்குறீங்கன்னா அவர் பணம் கேட்டால் என்ன சொல்லுவார்? இல்லைன்னு சொல்ல மாட்டார், இருக்குன்னு சொல்ல மாட்டார். நான் தரேன், நாளைக்கு கூப்பிடுங்க, நாளைக்கு கூப்பிடுங்கன்னு கண்டிப்பாக சொல்லுவார். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அவரை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு 10 பேர்கிட்ட உங்களுடைய முயற்சிகளை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக கிடைச்சிடும். அது குடும்ப உறுப்பினராக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், கூட பிறந்தவங்களாம், எல்லாருக்கிட்டையும் ட்ரை பண்ணுங்கள். சரி, எல்லாருக்கிட்டையும் ட்ரை பண்ணி இப்போ வாங்கினதுனால தான் இவ்வளோ பிரச்சனை. அப்போ வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த கடனை அடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு பகவான் கண்டிப்பாக கொடுப்பார். என்னென்னா, அந்த ராசியில் சனி வரும்போது என்ன ஆகுனா, நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்து அடுத்த நிலைக்கு போக முடியாத அப்படியே ஒரு தேக்க நிலையில் இருப்பீங்க. அப்போ என்ன பண்ணணும்? ஒரு பேப்பரில் எழுதணும், நான் பிஸ்னஸில் இதெல்லாம் பண்ண போகிறேன், இதெல்லாம் பண்ண மாட்டேன், நாளை காலையில் உங்களுடைய டார்கெட் என்ன, உங்களுடைய ஒர்க் என்ன அப்படின்னு பேப்பரில் எழுதி வச்சு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக தான் இந்த 4 கிரகங்களுடைய பயிற்சி இருக்க போகுது. பணம் வருமானம் வரும் சார், கவலைப்படாதீங்க, பணம் வரும். என்னென்னா ஃபாஸ்ட்டாக வராது. நீங்கள் ஒரு 10 லட்சம் எதிர்பார்க்குறீங்கன்னா 1 லட்சம் வரும் சார். அப்படி தான் சார் வந்துட்டுருக்கு, அதனால தான் பிரச்சனையே. அது பிரச்சனை தான் இல்லைன்னு சொல்ல, அட்லீஸ்ட் வருது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அதிக முயற்சி பண்ணணும். 1 லட்சம் வர வேண்டிய இடத்துல நீங்கள் 10 லட்சத்துக்கு முயற்சிகள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக பணம் வரும். அதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும். அதே போல் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு இருக்கார். இந்த 4ஆம் இடத்துல குரு வரும்போது என்னாங்கன்னா இடம், வண்டி, வாகனம் சம்பந்தமான விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். நிறைய பேருக்கு என்னென்னா இடம் விற்கல, வீடு விற்கலன்ற பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு அந்த இடம் விற்கும், வீடு விற்கும், அதன் மூலமாக பண வரவு வரும். உங்கள் அம்மா மூலியமாக உங்களுக்கு பண வரவுகள் உண்டு. அவங்களுக்கு ஏதாவது ஒரு பண வரவு வர வேண்டியிருக்குன்னா அதெல்லாம் வாங்கி உங்களுக்கு தான் கொடுக்க போகிறாங்க. கவலைப்படாமல் இருங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை இந்த 4ஆம் இடத்துல கூடிய குரு பகவான் கண்டிப்பாக கொடுப்பாரு. பண வரவுகள் உறுதியாக உண்டு, பயப்படாமல் இருங்க. ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு, வேலை செய்யக்கூடியவர்களுக்கு அற்புதமான வாய்ப்பு. பதவிகள் கிடைக்குமான கிடைக்கும், இன்க்ரிமெண்ட் கிடைக்குமான கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். நீங்கள் இந்த வருஷம் வர வேண்டியது அடுத்த வருஷம் வரும், இல்லை இந்த வருஷம் வர வேண்டியது இன்னொரு 6 மாதம் கழிச்சு கொடுப்பாங்க. அதுக்காக வேலையை விடாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருந்து ஹேண்டில் பண்ணிங்கன்னா சேஃப். நீங்கள் எல்லா திறமையும் இருக்குது, உங்களை விட பின்னாடி வந்தவங்களாம் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு அந்த பிரச்சனையும் அந்த பிரச்சனையும் இருக்குது, இல்லைன்னா சொல்லலை. ஆனாலும் அதெல்லாம் தாண்டி வேலையை விடாமல் இருக்குது ரொம்ப ரொம்ப முக்கியம். வேலையில் பிரச்சனைகள் வரும், வேலையில் ப்ரெஷர் கொடுப்பாங்க. 4 பேர் வேலையை நீங்கள் செய்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ராசியில் சனி போகும்போது அந்த மாதிரி தொல்லைகள்லாம் வரும். இல்லை நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் ஏதாவது ஒரு தவறு பண்ணிடுவீங்க, அதை குத்தி காட்டிக்கிட்டே டார்ச்சர் பண்ணுவாங்க. அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் தாண்டி நான் மட்டும் வேலையை மட்டும் பார்ப்பேன், என் வேலையை மட்டும் பார்ப்பேன், நான் மற்றவங்களை கம்பேர் பண்ண மாட்டேன் அப்படின்ற மனநிலையோடு இருந்தீங்கன்னா இந்த வருஷம் இந்த 7.5 சனி உங்களுக்கு யோகத்தை தான் கொடுக்க போகுது. இல்லை சார் நான் வேலை மாறணும் சார், வேறு வழி இல்லை சார், இங்கெல்லாம் சரிப்பட்டு வராது சார்னா ஊர் மாறி வேலை மாற்றம் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு சென்னையில் இருக்கீங்கன்னா ஏதாவது ஒரு 50 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுற மாதிரி, இல்லை அதர் ஸ்டேட் போகிற மாதிரி, அதர் கண்ட்ரி போகிற மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் ஒரு அடுத்த நிலைக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. சார் அதர் கண்ட்ரிக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன், நடக்க மாட்டேங்குது. கண்டிப்பாக உறுதியாக நடக்கும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. என்னென்னா அதர் கண்ட்ரிக்கு போகிறேன்னு சொல்லி பணத்தை செலவு பண்ணி எங்கேயா தப்பான இடத்துல பணத்தை கொடுத்து மாட்டிக்காதீங்க.
ஜாக்கிரதையாக இருங்க. உங்களுக்கு ப்ராப்பராக உங்களால் போக முடியும், எனக்கு நாலேஜ் இருக்குது, எனக்கு குவாலிஃபிகேஷன் இருக்குது, எனக்கு அங்கே தேவை இருக்குது, என்ன மாதிரி நிறைய பேர் வேலை பார்க்குறாங்கன்னா உறுதியாக கிடைக்கும், அதில் டவுட்டே கிடையாது. அதே போல் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. அங்கேயே ஒரு இடமாற்றம் பண்ணுங்க, வீடு மாற்றம் பண்ணுங்க. அதை பண்ணிங்கன்னா உறுதியாக மீனராசி என்பர்களுக்கு அங்கேயும் ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை இருக்கும். இல்லைனா வேலை போக தான் செய்யும், பிரச்சனை வரதான் செய்யும். நிறைய மீனராசி என்பதுனா ஒரே கம்பெனியில் 10 வருஷமாக 15 வருஷமாக வேலை பார்க்கக்கூடிய நிலை நிறைய பேருக்கு இருக்குது. அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா பிரச்சனை வந்தே தீரும் இந்த வருஷம். நீங்களாம் வேலை மாறிக்கிறது நல்லது. இல்லைனா வேலையை விட்டு அனுப்ப வேண்டிய சூழ்நிலை, இல்லை கம்பெனி க்ளோஸ் ஆகி நீங்கள் போக வேண்டிய சூழ்நிலாம் வரும். நீங்களாம் மாறிக்கிறது நல்லது. அங்கே ஒரு பிஆர் அப்ளை பண்ணிங்கன்னா பிஆர் கிடைக்கும். அங்கேயே ஒரு சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்ணால் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இருக்குது. எங்கே சார் ஊரை விட்டு அனுப்புவாங்கன்னு போல இருக்குது, ஊரை விட்டு வெளில வர மாதிரி இருக்குது, அதெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க. இடம் மாற்றம் உறுதியாக உண்டு, அதை செஞ்சுக்கங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் திருமணம் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் இடையூறுகள் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே அந்த அளவுக்கு புரிதல் இருக்காது. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் செய்ய போய் அங்கே வேறு மாதிரி நடக்கும். அப்போ என்ன ஆகும், ஒரு சண்டைகள் வரும். இல்லை ஏதாவது ஒரு வேலை போனான்னு மனைவி ஏதாவது வார்த்தையை சொல்லுவாங்க, நீங்கள் டக்குன்னு கோவப்பட்டு ஏதாவது பேசிடுவீங்க. இல்லை கணவர் ஏதாவது சொல்லுவார், கோவப்பட்டு பேசுறீங்க. அந்த மாதிரி இல்லாமல் நம்மளுக்கு நேரம் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. ஏன்னா அந்த 7.5 சனியோட பாதிப்பு இருக்க தான் செய்யும், அது இல்லாமல் இருக்காது. அப்போ என்ன பண்ணோம், நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு இப்போ எனக்கு நேரம் சரியில்லை, கொஞ்சம் அமைதியாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக மீனராசி என்பவர்களுக்கு உறவுகளில் பெருசாக பாதிக்காது. அதே போல் திருமண வாய்ப்புகள் கிடைக்குமா சார், 7.5 சனி சார், ஜென்ம சனி சார், இந்த நேரம் கல்யாணம் பண்ணால் நல்லா இருக்குமா, நிறைய பேர் ஃபோன் பண்ணுறவங்க இருக்காங்க. இந்த 7.5 சனி ஜென்ம சனியில் தான் கல்யாணம் ஆகும். காரணம் என்ன, கர்மக்காரகன் சனி பகவான். உங்கள் வாழ்க்கையில் திருமணம்ன்றது ஒரு கர்மா. அப்போ அந்த திருமண யோகத்தை கண்டிப்பாக சனி பகவான் கொடுத்தே தீர்வார். ரெண்டாவது என்னன்னா, ராசிக்கு வரக்கூடிய சனி 7ஆம் பார்வையை 7ஆம் வீட்டை பார்ப்பார். களத்திர ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய ஒரு நிலை 7.5 சனி தான் நடக்கும், மற்ற காலகட்டத்தில் நடக்காது. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு திருமண யோகம் உண்டு, திருமணம் வரன் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. நீண்ட காலம் எவ்வளோ தோஷம் எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போடுங்க, திருமணத்துக்கு மட்டும் முயற்சி பண்ணணும்னு யோசிங்க. கண்டிப்பாக திருமண யோகத்தை அடுத்த ஒரு வருஷத்தில் சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி எதுன்னா மீனராசி தான். அதில் எந்த டவுட்டும் கிடையாது, எல்லாமே சூப்பராக இருக்குது. மீனராசிக்கு வருமானம் வரும், தொழில் மாற்றம் வருமானம் வரும், தொழிலில் முன்னேற்றம் வருமானம் வரும், வேலை மாற்றம் உறுதியாக உண்டு, வெளிநாடு வாய்ப்பு உண்டு, திருமண யோகம் உண்டு. என்னன்னா கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும். அந்த ஃபாஸ்ட் பேஸில் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா நடக்காது. அதே மாதிரி ஏதாவது ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கும், அதை தவிர்த்து வெளியில் வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சில அவமானங்கள் வரும், அந்த அவமானத்தை பெருசாக எடுத்துக்காதீங்க. அது ஏதாவது வகையில் இருக்கலாம், பண விஷயத்தில் இல்லை கணவன் மனைவி விஷயத்தில் ரொம்ப பெருசாக எடுத்துக்காதீங்க. சார் அப்படி தான் சார் நான் வாழ்க்கையை இழந்துட்டேன்னு சொல்லக்கூடிய மீனராசிகள் நிறைய பேர் இருப்பீங்க. வாழ்க்கையில் நேரம் சரியில்லாத போது அந்த அவமானங்கள் வரும். அந்த அவமானத்தை தாண்டி வரக்கூடியவர்கள் தான் ஜெயிக்கிறாங்க. நீங்கள் போய் பார்த்த வெற்றியாளருடைய எல்லா சரித்திரத்தையும் பார்த்தீங்கன்னா, என்ன அங்கே அப்படி பேசுனாங்க, இப்படி பேசுனாங்க, நீங்கள் இப்படி சொன்னாங்க அப்படின்ற அந்த சரித்திர வரலாறு இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். அவமானம் தான் ஒரு வெற்றியை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். 7.5 சனி காலகட்டத்தில் அது மாதிரி நடக்கும். நீங்கள் என்ன திறமைசாலியாக இருந்தாலும் சரி, என்ன புத்திசாலியாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அதை மனதார ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையை பயணம் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக 2025ஆம் ஆண்டு இந்த 4 கிரகங்களால் மீனராசி என்பவர்களுக்கு ஏற்றமே தவிர தாழ்வு கண்டிப்பாக கிடையாது.